வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இந்த வீடியோ யார் ஸ்பான்சர் பண்ணுறாங்கன்னா ஜென் ரிவ்யூஸ் அவங்க ஸ்பான்சர் பண்ணுறாங்க. திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை genreviews.online. genreviews.online இஸ் ஒன் ஆஃப் த ரிவ்யூ போர்ட்டல் சைட். இப்போ நம்ம இந்த வீடியோவில் பாசிப்பருப்பை பணியாரம் எப்படி செய்கிறதுங்கிறது பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு எப்படி இந்த பணியாரம் செய்கிறதுங்கிறதுனா, ஃபஸ்ட்டு தேவையான பொருட்கள் என்னென்னா, பச்சரிசி, பாசிப்பருப்பு, வெல்லம், ஏலக்காய் தூள், துருவிய தேங்காய் இதெல்லாம் எடுத்து வச்சு தேவையான அளவு எடுத்து வச்சுட்டு, பச்சரிசியை நல்லா கழுவி 2 மணி நேரம் ஊற வைக்கணும். ஊற வச்சு அதை தண்ணியை விட்டு வடித்து மாவாக்கி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, மாவாக்கி எடுத்துக்கிட்டு பாசிப்பருப்பை கழுவி ஒரு பாத்திரத்தில் வேக வைக்கணும். ஓகேங்களா? வேக வச்சு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், ஒரு பாத்திரத்தில் வெல்லத்தை போட்டு பாகு பதத்தில் வர வரைக்கும் காய்ச்சி அதை இறக்கணும். பாகு காய்ச்சி இறக்குன பிறகு அதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு துருவிய தேங்காய், வேக வைத்த பாசிப்பருப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா அரைச்சிக்கணும். அடுத்து என்ன பண்ணணும்னா, அரிசி மாவில் என்னென்ன போடணுன்னா, பாசிப்பருப்பு, பாகு, ஏலக்காய் தூள் போட்டு மாவு பதம் ஒரு பணியாரம் சுடுற அளவுக்கு அந்த மாவு பதம் அளவுக்கு நீர் விட்டு நல்லா கரைக்கணும். அதுக்கப்புறம் கரைச்ச பிறகு என்ன பண்ணணும்னா, ஒரு வாணலியை இந்த இது இருக்குல்ல, இந்த குழி பணியார சட்டியில் நல்லா எண்ணெய் விட்டு சூடாக்கி அந்த காய்ஞ்சது என்ன பண்ணணும்னா, மாவை கரண்டியால் எடுத்து ஊற்றணும். ஊற்றிட்டு 2 புறமும் வெந்ததும் என்ன பண்ணணும்னா, 2 புறம் நல்லா வேக விடணும். ஓகேங்களா? வேக வச்ச பிறகு அவ்வளோதான். இந்த பாசிப்பருப்பு பணியாரம் ரெடி. இந்த பாசிப்பருப்பு சாப்பிட்றதுனால என்னென்ன நன்மைகள்லாம் நம்ம உடம்புல நடக்கும்னா, இந்த பாசிப்பருப்பு சாப்பிட்றதுனால நம்ம உடம்புல இருக்க சூடெல்லாம் அது குறைக்கும்னு சொல்கிறாங்க. இந்த உடம்புல சின்னம்மை, பெரியம்மை இந்த மாதிரி டைமில் இந்த பாசிப்பருப்பை சாப்பாடாகவோ இல்லை ஏதோ ஒன்று பண்ணியோ சாப்பிட்றதுனால நம்ம உடலில் இருக்க சூடை குறைக்குங்களாம். அதனால தான் பிறந்த குழந்தைங்களுக்கு பாருங்கள், பாசிப்பருப்பு போட்டு குளிப்பாட்டணும்னு சொல்லுவாங்க. இந்த சூட்டை குறைக்கிறதுக்காக தான். அது மட்டும் இல்லாமல் கர்ப்ப காலத்தில் தாய்மார்களுக்கு பாசிப்பயிறு கொடுத்தோம்னா அது ஈஸியாக ஜீரணமாகுங்களாம். பாசிப்பருப்பு அரிசியோட பொங்கல் வச்சு செய்து சாப்பிட்டதுன்னா பித்தமும் மலச்சிக்கலும் குணமாகுங்களாம். அது மட்டும் இல்லாமல் இந்த பாசிப்பருப்பு பணியாரமாக மட்டும் இல்லாமல் வேறு எப்படிலாம் சாப்பிட்லான்னா, பாசிப்பருப்பு சாம்பார், பாசிப்பருப்பு இட்லி, பாசிப்பருப்பு உப்புமா, பாசிப்பருப்பு தோசை, பாசிப்பருப்பு பாயாசம், ரவா உருண்டை இதெல்லாம் செஞ்சு சாப்பிட்லாம். ஓகேங்களா? தேங்க்யூ.